Thank you. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அக்கா, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்க 4 நாளா எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசியோட இருப்பீங்க. இல்ல, எனக்கு வேணாம். நான் சொல்றத கேளு. ஜிங்கிள் பள்ளிக்கூடத்தை தரமட்டமாக்குனதுனால உன்னோட மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு நல்லா தெரியும். அந்த கொலைகார ஜப்பானியர்களை நீங்க நம்பியிருக்க கூடாது. வாழ்க்கையை வாழாம இருக்க முடியுமா? நாம சாப்பிட்டாகணும்ல. சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்காத. பிரதர் டின் சொல்றது சரிதான். இந்த ஜப்பானியர்கள் வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீறிட்டாங்க. இங்க பாருங்க, நாங்க இருக்கோம். நம்ம 3 பேரும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். தம்பி, உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நாம சேர்ந்து செய்வோம். நீங்க 3 பேர் மட்டும் என்ன செய்ய முடியும்? பெருசா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நாங்க கொல்லப்பட்டாலும் மில்லியன் கணக்கான சைனீஸ் மக்கள் இருக்காங்க. உன்னோட யோசனை சரிதான். அதுக்கான நேரம் இது இல்லை. நீங்க இப்போதைக்கு என்ன செய்யணும்னா, ஷாங்காயை விட்டு நீங்க போயாகணும். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. நீங்க எதுக்காக தைவான் போகணுங்கிறீங்க? அங்க சுலபமா போயிடலாம். ஜாப்பனீஸும் அங்க இருக்காங்க. ஜாப்பனீஸை எதிர்த்து சண்டை போட எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னால பழி வாங்க முடியும். சரி, இதான் நீங்க செய்யணும்னா நான் உதவி செய்ய தயாரா இருக்கேன். எப்ப நாங்க இங்க இருந்து கிளம்பலாம்? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நாளை காலையில ஷாங்காயிலிருந்து கப்பல் புறப்படுது. எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. இவங்க உங்களை கப்பலுக்கு கூட்டு போவாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க உண்மையிலே அன்பா இருக்கீங்க. நான் இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். எங்க உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம். நீ அங்க போன உடனே கொஞ்சம் கவனமா இருக்கணும். தைவான் வித்தியாசமானது. ஷாங்காய் மாதிரி கிடையாது. ஆட்களும் வேற மாதிரி இருப்பாங்க. எதுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருங்க. எனக்கு தெரியும். நன்றி.
உங்களுக்கு தெரியுமா இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. அதனால என்ன? ஜப்பானியர்கள் நம்மளை தாக்குறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் விவரம் இருந்தா கூட இங்க இருந்து போயிடுவீங்க. இப்பயோ அப்புறமோ நீங்க இங்க இருந்து போயிடுவீங்க. இருக்கட்டும். அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு சைனீஸ் மக்களுக்கு உதவி பண்ண போறேன். கீழே போனா ஆளுங்க நிறைய இருப்பாங்களா? து. து. போங்கடா, அப்படியே போய் தொலைங்க. நான் உன்ன மாதிரி பலசாலி இல்லைன்னு நினைச்சியா? நல்லது. உனக்கு நல்ல தைரியம் இருக்க. சரி, அதுக்கு என்ன இப்ப? ஜப்பான்காரன் அடிச்சா சைனீஸ் திருப்பி அடிப்பான். அதுல என்ன இருக்கு? யார் அடிச்சாலும் வலிக்கு தாண்டா செய்யும். ஹே, தேவையில்லாம அரசியல்லாம் பேசாத. நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். இவனை மன்னிச்சிருங்க. இவனுக்கு அறிவே இல்ல. அதான் இப்படி நடந்துகிட்டான். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. வாய மூடு. சரி சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. டேய் தம்பி, என் டீச்சர் உன்னை சந்திக்கணுமா, வரியா? இது ரொம்ப மோசம். என்ன சொன்ன? வரியான்னு கேட்கல. நான் உன்னை கூப்பிடுறேன். என்னது? ஏய், நில்லு. என்ன மன்னிச்சிருங்க. கவலைப்படாதீங்க. அவன் வருவான். நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். ம். வா. உள்ள வாங்க. வாங்க, என்ன விஷயம்? இந்த 2 ஜாப்பனீஸும் சீஃபை பார்க்க ஆசைப்படுறாங்க. யார் அவங்க? ஆ, நீங்க யாருன்னு இவர் கேக்குறாரு. அவங்க கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உள்ள போங்க. மிஸ்டர் ஹோம், உள்ள போறீங்களா? ஆ, நான் அவங்கள சும்மா கூட்டிட்டு தான் வந்தேன். அப்ப சரி. எத்தனை ரூம் வேணும்? எங்களுக்கு 2 ரூம் வேணும். ப்ளீஸ் வாங்க. இது போதுமா? ம், நீங்க இப்பதான் வந்தீங்களா? ஆமா. ரொம்ப நாள் தங்குவீங்களா? அது உறுதியா சொல்ல முடியாது. மன்னிச்சிடுங்க. சரி, உங்களுக்கு டீ கொண்டு வரேன். நன்றி. இப்பதான் நல்லா இருக்கு. அந்த பெட் எதுவுமே சரியில்லை. இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. தங்கச்சி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இவனை தொலைச்சி கட்டிடலாம்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் ரொம்ப சின்ன பையன் தானே. என்ன? ஏய், சின்ன பையனா? நான் ஏற்கனவே 6 ஜாப்ஸை கொண்டு இருக்கேன். வாய மூடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது தைவான். இது ஷாங்காய் கிடையாது. நம்மள யார் ஒட்டு கேட்கறாங்கன்னு கூட தெரியாது. ம், அதனால ஜாக்கிரதையா பேசு. ம். நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரியா? நீங்க போய் தூங்குங்க. சரி. என்னாச்சு? அந்த மரப்பெட்டி தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? நிச்சயமா தான் சொல்றியா? ஆமா. என்னை மன்னிச்சிருங்க. அது ஏன் தப்பு தான். வேணா என்ன அடிச்சுக்கோங்க. நீ எப்படி அதை தொலைக்கலாம்? அது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல?
இப்ப நம்ம பிரதர் சிங்குக்காக எப்படி பழி வாங்க முடியும்? ஏய், நம்ம பிரச்சனையில இருக்கோம். என்ன பிரச்சனை? முதல்ல உட்கார்ந்து பேசுங்க. ஆ. ஆ. இங்க வந்து நம்மளோட ஏஜென்ட்ட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கடவுளே, இப்ப என்ன பண்றது? எப்படி நம்ம ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணாங்க? ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய புத்திசாலிலாம் இல்ல. அவன் அப்பதான் கப்பல்ல வந்து இறங்கினான். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியல. நம்மள யாராவது சொல்லியிருக்கலாம். நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. அப்புறம் எப்படி நடந்தது? நம்ம ஆளுங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வேற ஏதாச்சும் நடந்திருக்கலாம். ஏதாவது புதுசா இல்ல வித்தியாசமா? மிஸ்டர் சு, நான் இன்னைக்கு 2 ஜாப்பனீஸை சந்திச்சேன். அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள கூட்டிட்டு போனேன். அங்க அவங்க கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வரதா சொன்னாங்க. அவங்க இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஹேய், இவங்க 2 பேரும் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் ஒக்கமராவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் பயங்கரமாவும் சண்டை போடுவாங்க. 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆட்கள். அவங்க 2 பேரும் ஸ்பெஷல் ஏஜென்ட். ஓ அப்படியா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒண்ணுமே இல்ல, விடுங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அதோட நம்ம நண்பர் ஒக்குமரா நம்மள பாக்க இங்க வந்திருக்காரு. வாங்க, வரவேற்கிறோம். வணக்கம். நான் தாமதமா வந்ததுக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால இப்போ எல்லாரும் குடிக்கலாம். குடிக்கலாம் குடிக்கலாம் வாங்க குடிக்கலாம். நாளைக்கு வருது நல்ல விஷயம் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க சார். நமக்கு நெருக்கமான நண்பர் இருக்கார்ல, அவர் என்ன கேட்டாரு? ஓ அதுவா? அவங்க இங்க எங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளிக்கூடம் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களோட உதவினால எல்லாமே கட்டுப்பாட்டுல தான் இருக்க. இல்ல 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 இல்ல, அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் தேவையில்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒரு ஜாப்பனீஸ். நான் எப்படி சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளிக்கூடத்தை விட்டு வைப்பேன்? சார், நீங்க இவ்வளவு திறமை இருந்தோம் ரொம்ப அடக்கமா இருக்கீங்க. நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ் லீடரா இருக்கிறதுக்கு தகுதியானவர் தான். இதுல சந்தேகமே இல்ல. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன புகழ்ந்துகிட்டு இருக்க. எங்களோட ஜாப்பனீஸ் ஸ்டைலுக்கு சைனீஸ் குங்ஃபூ ஈடே ஆகாத. இல்ல 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 இல்ல, அது உண்மை இல்ல. எங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் தான் முதன்மையானது. ஏன்னா அது ஒரு தனித்துவமானது. ஏன்னா அது உங்களது. குங்ஃபூ ஸ்கூல்னா நல்லதான். ஆனா என்னோட பார்வையில நம்முடைய நகரத்துல ஏகப்பட்ட குங்ஃபூ ஸ்கூல் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வரணும். அதுவும் உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே. ஓ அப்படின்னா நான் அதுக்கு திறமையானவனு தான் சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா. இதுல என்ன சந்தேகம்? அதுக்கு நானே சாட்சியா தானே இருக்கேன். உண்மையிலேயே இது நல்ல யோசனை தான். ஆனா எப்படி செயல்படுத்த போறோம்? இங்க நிறைய ஸ்கூல் இருக்கு. அது என்னன்னா ஃபைஃபோ, சைகான், டைலோ அண்ட் யங் டை ஸ்கூல். நான் தான் சொன்னேனே நிறைய இருக்கு. நீ ஆமா சரிதான். நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பேரால எந்த பிரச்சனையுமே கிடையாதே. என்னோட சொந்த பள்ளிக்கூடமே பழைய பள்ளிக்கூடத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கே. ஆனா இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கு. அது எப்படின்னா, ஜப்பானியர்களை வெறுக்கிறவங்க. அவங்களை நீங்க கண்காணிச்சே ஆகணும். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் வணக்கம்.
தாத்தா கிட்ட கும்ஃபு பள்ளிக்கூடம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. அவர் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு. எங்களுக்கு வேற தொழில் இருக்கு. நாங்க மெலன் டீயும் லம்பாரும் வியாபாரம் பண்றோம். ஆனா எங்களுக்கு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. யாரெல்லாம் எங்களுக்காக வேலை பார்க்கறாங்களோ அவங்க கும்ஃபு கத்துக்கணும். மிஸ்டர் ஹோங், ஆ. எனக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? எதுக்காக எங்க தாத்தா இங்க நான் வர்றதை விரும்பல? உங்க தாத்தாக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. தைவான் இந்த இடத்தை கைப்பற்றிட்டாங்க. ஜாப்பனீஸ் தான் இங்க பொறுப்புல இருக்காங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஏற்கனவே உன்னோட மாமாக்கள் ரொம்ப கோவக்காரங்களா இருந்ததுனால ஜாப்பனீஸ்னால கொல்லப்பட்டாங்க. அதனால தான் உங்க தாத்தா கவலைப்பட்டாரு. ஒருவேளை நீங்க இங்க வந்தா நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னாரு. எனக்கு இது தெரியாதே. நான் இப்ப இங்க வந்துட்டேன். அவர் தனியா தானே இங்க இருக்காரு. அப்புறம் நான் ஏன் இங்க தங்கக்கூடாது? அதுக்கு காரணம் உன் மேல இருக்க அக்கறை தான். ஏன்னா நீ சின்ன பொண்ணு, அழகானவ. ஜாப்பனீஸ் ரொம்ப மோசமா நடந்துக்குவாங்க, முக்கியமா சின்ன பொண்ணுங்கள்ட்ட. அதுக்காக தான் அவர் பயந்துருக்காரு. உனக்கு பாதுகாப்பு இருக்காது. அவர் இங்க தனியா வாழ்றது அவ்வளவு நல்லது இல்ல. ரொம்ப தனிமையில இருப்பாரு. அவரால எப்படி முடியுது? அவர் சொந்த தேவைகளை அவர் நிறைவேற்றிக்குவாரு. எப்படியும் நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுதான் அவரோட எண்ணம். அவர் அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. அவரோட எண்ணம் தப்பு. நான் தப்பா யோசிக்கிறேன்லாம் சொல்லாத. நீ இங்க தங்கக்கூடாது. தைவான் வந்து பாதுகாப்பான இடம் இல்ல. வேணும்னா நீ 2 வாரம் தங்கிட்டு போ. நான் எங்க வேணாலும் போவேன். ஆனா ஷாங்காய்க்கு மட்டும் மறுபடியும் போக மாட்டேன். வேற நான் எங்க போக? எங்கேயாவது போ, ஆனா இங்க வேண்டாம். எனக்கு பாடம் கத்து கொடுத்த மாஸ்டர் ஜாப்பனீஸால கொல்லப்பட்டாங்க. அவரோட சேர்த்து அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. நாங்க எப்படியும் தப்பிச்சு வந்துட்டோம். நாங்க திரும்பி போனா ஜாப்பனீஸ் எங்களை கொன்றுவாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீ தைவானை விட்டு போகணும். நான் உங்களுக்கு பாரமா இருக்கேனா? அப்படி எதுவும் இல்லம்மா. என்னால இந்த வயசுல உன்னை பாதுகாக்க முடியாதுமா. உன்னை பத்தி கவலைப்படுறதுனாலதான் நான் இப்படி சொல்றேன். அப்படின்னா நான் போய் ஒளிஞ்சுக்கணுமா? அதான் உங்களுக்கு தேவையா? இதுல என்ன இருக்கு? குன்ஃபுவை கத்துக்கிட்டு துப்பாக்கியை எதிர்த்து நிக்க முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்க முடியாதுமா. தாத்தா, நான் கொஞ்சம் பேசவா? எல்லா சைனீஸ் பிரச்சனைகளுக்காகவும் அவங்களே தனியா எதிர்த்து நின்னு போராட மாட்டாங்க. என்ன? அப்ப நான் பயந்துட்டேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல. இங்க பாருமா, நீ உன் தாத்தாவை தப்பா எடை போட்டிருக்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தாத்தா, எதுக்காக ஜாப்பனீஸ் வந்தாங்க? ஏன்னா நம்ம எதிர்த்து போராடல, ரொம்ப பயந்தோம். அதனால அவங்க உள்ள வர அனுமதிச்சிட்டோம். அந்த ஜாப்பனீஸ் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சண்டைக்கு சண்டை, ரத்தத்துக்கு ரத்தம், மரணத்துக்கு மரணம். நான் பயந்துட்டேன்னு நீ நினைச்சியா? நான் இங்க வந்திருக்க கூடாதா? இங்க பாருமா, நீ தைரியமான பொண்ணுதான். நான் ஜாப்பனீஸை வெறுக்கிறேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்பதான் பழி வாங்க முடியும். சரிம்மா, உன்னால முடியும். அதுக்கு நான் உதவி பண்றேன். மிஸ்டர் ஹோம், சொல்லுங்க. அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துருவாங்க. சரி. ஹே தம்பி, உன்னதான் இங்க வா வா வான்னு சொல்றல. வா, என் கூட வா. அப்படியா? நீங்க சரியாதான் சொல்லியிருக்கீங்க. ஆனா இத ஒரு ஐடியாவா தான் சொன்னேன். இது ரொம்ப கேவலமானது. இதுக்கு அர்த்தம் அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல. நான் இந்த ஊர்ல இருந்த எல்லா குங்ஃபு மாஸ்டரையும் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா வெறும் 3 பேர் தான் வந்திருக்காங்க. என்ன அவமானப்படுத்திருக்காங்க. சரி, நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க? அவர் ஒருத்தர் தானே வர வேண்டியதா இருக்கு. ஆனா நாங்க இருக்கோம்ல, அவங்க ஒத்துழைப்பாங்க. ஓஹோ, நீ என்ன சொல்ல வர? அவங்க ஒத்துழைப்பாங்கன்றியா? நான் என் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாலும்? நீங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணாலும் சைனீஸ் உங்க கூட கண்டிப்பா ஒத்துழைக்கவே மாட்டாங்க. அட இல்ல இல்ல இல்ல, இது உன்னோட கருத்து மட்டும்தான். பெரும்பாலானோட சைனீஸ் இதுக்கு ஒத்துப்பாங்க. நான் சொல்றது புரியுதா உனக்கு? நீங்க எப்படி இங்க வந்திருக்கீங்களோ? நானும் கட்டாயப்படுத்தப்பட்டேன். ஆனா நான் கூட எப்பவும் ஒத்துழைக்க போறதே கிடையாது. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன்.
நான் மார்ஷியல் ஆர்ட்ஸோட எதிர்காலத்தை பத்தி பேச தான் கூப்பிட்டுருக்கேன். அதை தவிர வேற எதுவும் இல்ல. அதை மறந்துட. என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மாஸ்டர், எல்லா விருந்தினர்களும் வந்துட்டாங்க. இங்க நேரம் ஆயிருச்சு. சரி சரி. மாஸ்டர் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அருமையா இருக்காரு. விசேஷமான நாள் இன்னைக்கு. நல்லா போயிட்டு இருக்குல்ல. அழகா இருக்காரு இன்னைக்கு. மாஸ்டர் பாரு, இன்னைக்கு ரொம்ப ஆமா, சந்தோஷமா உள்ள காத்துட்டு இருக்காரு. ரெடியா இருக்கு. தயாரா உங்க இருக்கு. பார்ட்டி சிறப்பா இருக்குல்ல இருக்கும்னு ஈவினிங். நினைக்கிறேன். என் இனிய நண்பர்களே, அதோட என்னோட இனிய உறவுகளும் இங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் 80வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எனக்காக வந்து பெருமை சேர்த்திருக்கீங்க. முதல் விஷயமா நான் உங்க அன்புக்கும் கருணைக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னோட உணர்வோட பதிவுதான். இப்ப என்னோட முதல் டிப், டைவான்ல வாழ்ற மக்களுக்காக, அமைதிக்காகவும் நலனுக்காகவும், நீண்ட கால வாழ்க்கைக்காகவும் எல்லா வசதிகளும் பெற்று வாழணும். இப்ப நான் எடுத்திருக்க இரண்டாவது டோஸ்ட் நம்மளோட ஒற்றுமைக்கும், நம்மளோட ஒத்துழைப்புக்கும், நம்மளோட குன்ஃபு ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ஒற்றுமைக்காகவும் தான். என்னோட மூணாவது டோஸ்ட், சரி, நான் என்ன நம்புறேன்னா நம்ம இறுதி வரைக்கும் நம்ம ஒன்னா வேலை செய்யலாம். அதுக்கு அர்த்தம் நம்ம எல்லாருமே சைனீஸ். நம்ம எல்லாரும் மிகப்பெரிய குடும்பம். நம்ம அப்படியே தான் வாழ்றோம், அதையே தான் விரும்புறோம். நமக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம சேர்ந்தே போராடுவோம். நல்லதோ அது கெட்டதோ. அது தேவைதான். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க தான் மார்ஷல் ஆர்ட்டுக்கு லீடர். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நாங்க செய்வோம். நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சும்மா பேச்சுக்காகலாம் அதை சொல்ல வரல, புரியுதா? ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. சரி, நம்ம போலாம் போலாம். அவர் ஒரு போராளி. ஓ அப்படியா? அவருக்கு என்ன பண்ணிருக்காரு? லெஜண்ட். அவர் ஒரு ஹீரோவா பாக்குது. அவரு குன்ஃபுல திறமையானவரா இருந்தாரு, தைரியமான போராளியாவும் இருந்தாரு. அதனாலதான் அவரை பத்தி நாடகம் போடுறோம். அவரோட ஞாபகமா நாங்க மரியாதை கொடுக்கறோம். ஓ, ஆமா, பாக்குறதுக்கு ரொம்ப உக்கிரமா இருக்காரு. வாங்க. மாஸ்டர்,
சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தைவானுக்கு மிக வன்மத்தோட தான் வந்தேன். நமக்கு பண்ண துரோகத்துக்காக நான் ஜாப்பனீஸை வெறுத்தேன். ஆனா இப்போ அந்த ஸ்வான் என்னோட தாத்தாவை கொன்னுட்டான். ஆமா, நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா அவங்க நம்மளையும் கொன்னுடுவாங்க. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அது சரியா வேலை செய்யும். அதை நம்ம கட்டாய முயற்சி செய்யலாம். நான் மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த குங்ஃபு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாம்ல? ஆனா இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது. எனக்கு அது நல்லா தெரியும். ஆனாலும் நான் கட்டாய முயற்சி பண்ணணும். இளைஞர்களை சேர்க்கணும், தியாகிகளையும் சேர்க்கணும். சரியான நேரத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். அப்பதான் ஒரு நாள் நம்ம அவங்கள பழிவாங்க முடியும். இப்பவும் நான் ஒரு பொண்ணு தான். எனக்கு உங்களோட உதவி தேவை. நீ தைரியமான பொண்ணுதான், அது எனக்கு தெரியும். நான் பெருமைப்படுறேன். நீ கவலைப்படாத. நீ என்ன தைரியமா நம்பலாம். உனக்கு தேவையான உதவிய நான் செய்யறேன். தைவான் இப்போ நம்ம கட்டுப்பாடுலதாக இருக்க. ஆனா இந்த ஊர் மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, அவங்க பழி வாங்குற எண்ணத்துல இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்து. என்ன ஆபத்து? அவங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன். அட ஆண்டவரை, கொஞ்சம் பொறுங்க. எல்லாத்தையும் கொல்ல போறீங்களா? அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க ராணுவ சரித்திரங்களை படிக்கணும், படுகொலைகளை தடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு நாம செயல் எடுத்தே ஆகணும். கண்டிப்பா செய்யணும். இவங்க எல்லாத்துக்கும் குங்ஃபு தெரியும். ஆட்கள் வேற அதிகமா இருக்காங்க. அப்படின்னா நாம என்ன பண்றது? அவங்க என்ன வேணா செய்யட்டுன்னு விட்டுருவா? ஹேய், அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டோம். எங்க கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நிச்சயமா நீங்க சரி பண்ண முடியும். ஆமா. ஆமா, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அவங்களுடைய தலைவர்களை மட்டும் யாருக்கும் தெரியாம நம்ம வெளியே எடுக்கணும். அதுவும் எதிரியா இருக்கிறவங்கள. அதுக்கு எனக்கு உங்களுடைய உதவி வேணும். ஏன்னா இதுல நான் உங்களுடைய பேரை தானே பயன்படுத்தி ஆகணும். நீங்களே அதை சொல்லிட்டீங்கன்னா அதை நான் எப்படி மறக்க முடியும்?